பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதால். நம்ம பயப்பட மாட்டேன்னு பாடினாலும் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலையில் காட் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்ற பாடலை பாடுவோம்.
எந்த பயத்தில் கடந்து வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பயங்களெல்லாம் போக்கி உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தருவார். நீங்கள் எதை குறித்து பயந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் அந்த பார்க்குறார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் விடுதலை தரப்போகிறார். உங்கள் பயங்களை நீக்க போகிறார். ஏசாயா 41:10 நம்ம பார்க்குறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம எடுத்துப்போம். ஆண்டவர் உங்கள் பயங்களெல்லாம் போக்குவார். அதை முழுசுமாக விசுவாசிச்சு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை நிறைவேறும். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை, உங்கள் பாரத்தை, உங்கள் பயங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைங்க. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம எல்லா பாரத்தையும் இறக்கி வைப்போம். அவர் நம்ம கவலைகளை மாற்றுவார். அவர் நம்ம பாரங்களை போக்குவார். அவர் நம்மளோட பயங்களை நீக்குவார். இவ்வளோ நேரம் பாடிட்டு இருந்தோம், பயப்பட மாட்டேன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லைன்னு பாடணும். ஆனாலும் நம்ம உள்ள ஏதோ ஒரு பயத்தில் இருக்கும். எதை குறிச்சோ ஒரு பயத்தில் இருக்கும். அது படிப்பை குறிச்சா இருக்கலாம், வேலையை குறித்து இருக்கலாம், குடும்பத்தை குறித்து இருக்கலாம், ஃப்யூச்சரை நினச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் பயங்களை இன்னைக்கு போக்க போகிறார். ஆண்டவரை முழுசுமாக விசுவாசிப்போமாக. வேதத்தில் யோசபாத் ராஜா அவரை பற்றி பார்க்கும்போது அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. ஆனால் அவர் பயப்படாமல் அவர் ஆண்டவரை துதிச்சு பாடுறவங்கள முன்னாடி அனுப்பி பாட வச்சாங்க. எதிரிகள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு வெட்டுண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அவர் நம்ம சும்மா இருந்தால் போதும். அவரை மட்டும் விசுவாசிச்சுட்டு இருந்தால் போதும். உங்கள் பயங்கள் எல்லாம் தன்னால் போயிடும். தன்னால் மாற்றுவார் அவர். நீங்கள் அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட எஃபோர்ட்ஸ் போட வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை மட்டும் துதிச்சு ஆராதிச்சுட்டு இருந்தால் போதும். ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தருவார். மனுஷங்க ஈஸியாக சொல்லிடலாம், இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு கவலையா, இது ஒரு பயமா, அதை விடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் யாராலையும் தர முடியாது. நம்ம பயங்களை போக்குறதுக்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்ம பயங்கள் போக்குறதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். ஆண்டவரை விசுவாசிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். யோசுவாவோட வாழ்க்கையில் பார்க்குறோம். மோசேக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னுடனும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே ஆண்டவர் நம்மளையும் கைவிடாமல் இருக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம எவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எதிரிகள் என்னை மேற்கொண்டுருவாங்கன்னு இருக்கிற டைம்லையும் ஆண்டவர் இந்த மினிட்ல கூட நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசித்து நம்ம அதை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம பயங்கள்லேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தருவாங்க. நம்ம அந்த ப்ராப்ளம்க்கான ஹாஃப் வேல இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் இருக்கலாம். எந்த டைம்லையும் ஆண்டவரால் அந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியும். எந்த டைம்லையும் ஆண்டவருக்கு நம்மளுக்கு உதவி பண்ண முடியும்.
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போமாக.
கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். அவர் நம்ம பயங்களெல்லாம் போக்கிட்டார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் உண்மையாலே இன்னைக்கு நம்ம பயங்களை மாற்றுவார். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பார். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி இயேசுப்பா. இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி இயேசுப்பா. இன்னைக்கு கடந்து வந்திருக்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. யார் யார் என்னென்ன பயங்களில் என்னென்ன கவலைகளால் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதுலேருந்துலாம் ஒரு விடுதலையை தாங்க இயேசுப்பா. நல்ல ஒரு தைரியத்தை நீங்கள் அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மீதி இருக்கிற பகுதியிலையும் உங்கள் பிரச்சனை எங்கள் கூட கடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.